ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ரொட்டீன் vlogs வந்து ஷேர் பண்ணி. நான் இப்போ வந்து 48 டேஸ் கந்தசஷ்டி விரதம் வந்து இருந்துகிட்ருக்கேங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சு விரதம் ஸ்டார்ட் பண்ணி. இந்த வருஷம் தாங்க 48 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் விரதம் வந்து இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி அப்புறம் வந்து ஃபீடிங் டைமு குழந்தை சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 48 டேஸ் வந்து இருக்கவே முடியலை. ஸோ 7 டேஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் 48 டேஸ் இருக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த vlog போஸ்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போவுமே சஷ்டி விரதம் இருக்கிற டைமில் நம்ம வந்து ஆறுமுக விளக்கேற்றுறதும் அப்புறம் வந்து இந்த வெற்றிலை தீபம் போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விசேஷம். ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிற டைமில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுமுக விளக்கேற்றுவேன். வெற்றிலை கிடச்சிச்சு அப்படின்னா வெற்றிலை தீபமும் வந்து ஏற்றிடுவேங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கேன் அப்படின்னா மத்தியானம் மட்டும் லன்ச் எடுத்துக்குவேங்க. மார்னிங் அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்ட் டேப்லெட்ஸ் ப்ளஸ் வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பேன். ஸோ மத்தியானம் நேரத்துலேயே சாப்பிட்றதுனால நைட்டு வந்து சம்டைம்ஸ் ரொம்பவே பசியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், இல்லை சம்டைம்ஸ் அவல் ஏதாவது தாளித்து சாப்பிடுவேன். அதையும் தாண்டி ரொம்ப பசிச்சு அப்படின்னா நான் வந்து வேறு ஃபுட் ஏதாவது எடுத்துக்குவேங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிற டைமில் நம்ம மார்னிங் ஈவினிங் 2 நேரமே விளக்கு போட்டுட்டு ஏதோ ஒரு முருகனோட போற்றிகள் ஏதாவது படிக்கலாம். நான் வந்து கந்த சஷ்டி கவசம் அப்புறம் முருகனோட 108 போட்டிகள் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று படிப்பேன். ஸோ வேல்மாறல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து படிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆயிடும் மார்னிங். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். ஸோ மார்னிங் லஞ்சுக்கு அவனுக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் போட்டு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து லஞ்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் வந்து பண்ணிவிட்டு தட்டக்காய் பொரியல் ரசம் இதுதான் வந்து லஞ்ச் மெனு. ஆக்சுவலி முருங்கைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரோசன் தாங்க வாங்குறது. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெஷ் முருங்கைக்காவே வாங்கி. நான் எப்போ போனாலுமே சரி கடையில் மினிமம் ஒரு $8 $7 தான் போட்டிருப்பாங்க. $1 $2 முருங்கைக்காய் பார்க்குறதே இல்லை. ஸோ முருங்கைக்கீரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $5 to $6 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. கீரை கூட அப்பப்போ வாங்கிட்டு வந்து செய்வேன். நான் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதே நான் ஃப்ரோசன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு $5 to $6 தான் வருது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும் அந்த ஃப்ரோசன் முருங்கைக்காயில். கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்காய். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்தேங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா கூட்டு பண்ணுறதுக்கு வச்ச காய் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சு. அது பேக்கடாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது அது கீழே தண்ணி விட்டு கெட்டு போயிருந்ததே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாருக்கே மாறினது. ஸோ முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே மாங்காய்லாம் போட்டு சாம்பார் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தட்டைக்காயும் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளே ஆகிடுச்சு. சரி பொரியல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதையுமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறையவே இருக்குங்க குவான்டிட்டி. நல்லா பெருசாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நிறையாவும் கட்டி வச்சுருந்தாங்க. இதில் பாதியில் நம்ம எடுக்க முடியாது. எடுத்தால் இது ஒன்று ஃபுல்லாக தான் எடுக்கணும். எனக்கு வந்து தட்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்குங்க. வாழைக்காய் போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பிடிக்கும். இது குவான்டிட்டி நிறைய இருந்ததுனால நான் வாழைக்காய் போடல, வெறும் தட்டைக்காய் மட்டும் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனோடனே நம்ம காயும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கீழே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எங்களுக்கு ரெகுலராகவே மட்டன் ரைஸ் தான். பசங்களுக்கு மட்டும் தனியாக குக்கரில் வந்து ஒயிட் ரைஸ் வைப்பேன். ரசம் வச்சுட்டு காய் போட்டு சாம்பார், அப்புறம் தட்டைக்காய் பொரியல். பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளாகவே நல்லா கோல்டாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ காஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால் கஷாயம் கொஞ்சம் காய்ச்சி வச்சேன் ஈவினிங் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா கையில் கழுவிடுறது, பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. ஸோ கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஐயோ க்ளீன் பண்ணணும் பாத்திரங்களோன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஏர்லியானுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம்.
காலையில் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுற டைம்லேயே பார்த்திங்கன்னா அவனையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனையும் சாப்பாடு ஊட்டிடுவேன். ஸோ அப்படியே கையோட குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். அம்மா ஸ்கூலுக்கு போகலான்ட்டு. அவனுக்கு ஏர்லியன் ரொம்பவே பிடிக்குங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க விட அவன் வெளியே போனோம் அப்படின்னாவே அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, மூடியாக இல்லாமல் இருப்பான். ஸோ கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுவான், ஆக்டிவாக இருப்பான். ஸோ அதனாலே ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியனுக்கு வந்து போயிடுறது. ஸோ வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டிவி பார்த்துட்டே தான் இருப்பான். ஏதாவது ரைம்ஸ் பார்க்குறது, தமிழ் ஸ்டோரிஸ் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் டாய்ஸ் விளையாடுவான், கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கூட போய் பேசிக்கிட்டு இருப்பான். இல்லை மேக்ஸிமம் டைம் என்னோட கூட கிச்சனில் இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கும் வேலையிலன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் 2 பேத்துக்குமே போர் அடிக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா மெயினாக ஏர்லியன் கிளம்பி போயிடுறது. ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியன் லீவு தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதாவது க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும், இல்லை வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க்லாம் இருக்கும். ஸோ ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு அவனுமே கொஞ்சம் எங்கேஜாக இருந்துக்குவான். ஸோ இப்போ ரெகுலராக ஏர்லியன் போய் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கே பார்த்திங்கன்னா அங்கே வர கிட்ஸோட பேரில் பாதி பேர் தெரியாத, இவனுக்கு எல்லார் பேரும் தெரியும். பேர் சொல்லி தான் எல்லாத்தையுமே கூப்பிடுவான். எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சிக்கன் ஓகே. அது என்னது? ஹார்ஸ். சூப்பர். அது என்னது? மியாவ். கேட். அது என்னது? கையெடு பார்க்கலாம். என்னது சொல்லு? என்னது? காவ். நைஸ். இப்போ போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ வைக்கணும். ப்ளூ வைக்கணும். அடுத்து என்ன இருக்கு? ரெட். ஃபயர் ட்ரக். அடுத்து என்ன இருக்கு? எல்லோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்லியனுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே உட்கார்ற இடம் பார்த்திங்கன்னா இதுதான். எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏர்லியன் இன்சார்ஜே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசில்ஸ் ரொம்ப பிடிக்கும் பண்ணுறது. இந்த கபோர்டில் இருக்கிற எல்லா பசில்ஸுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த இதுக்கே அவன் வந்து போவான். நிறைய குட்டி குட்டி கார்ஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவான். ஆனால் ஃபஸ்ட்டு அவன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது முடிச்சுட்டு தான் அடுத்ததே வந்து பண்ணுவான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்தோடனே சேர் போட்டு உட்காந்துட்டு பக்கத்தில் ஒரு சேர் வச்சுட்டு என்னையை வந்து உட்கார சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் பண்ணுவான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருப்பான் போர் அடிக்கிற டைம்லலாம். ஸோ இந்த மாவு வச்சு விளையாடுறதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹாபி ஆகிடுச்சு. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வச்சு சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் நான் ஒரு 12 o'clock ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவேன். வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வெளியே இந்த மாதிரி காரு, பைக் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவான். ஸோ இப்போ வின்டர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஏர்லியான் ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த கார்லாம் ஓட்ட வைப்பாங்க. ஸோ அதனால் வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நானே ஒரு 1 மணி நேரம் வெளியே விட்டுருவேன். 1 மணி வரைக்கும் இங்கே இருப்போங்க. ஸோ அவர் தாங்க எங்களை வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவார். அவர் கால் முடிச்சுட்டு 1 மணிக்கு வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெதருங்க. 28, 29 கிட்டலாம் வந்து போச்சு. இவன் 1 மணி நேரம் வெளியில் விளையாடுறான் பார்த்திங்களா. அப்போ அந்த 1 மணி நேரமும் நானும் அவன் கூட தான் வெளியவே தான் இருப்பேன். அங்கங்கே ஓரமாக நின்றுக்கிட்டே இருப்பான். ஆனால் வெயிலே இருக்கங்காட்டி ரொம்பவே வந்து டயர்டாயிரும். தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே சில்லுன்னு தண்ணி இருக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காகவே வாட்டர் மெலன் வாங்கி வச்சுருப்பேன். வந்ததுமே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் அதான் சாப்பிடுவோம். அவனுக்கும் அதான் தோணும். வந்தோடனே கேட்பான் கட் பண்ணி கொடுக்க சொல்லி. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறமா தான் லஞ்சே வந்து சாப்பிட்றது. ஏன்னா மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சுட்டு போயிடுறோமாச்சா. ஸோ இதுக்காக தான் நான் முடிக்கிறதே. வந்து ஒரு 1/4 மணி நேரம் உட்காரணும் அப்படின்ட்டு. ஏர்லியானில் நான் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ உட்காரவே முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் அவனுக்கு சாப்பாடு வந்து ஊட்டுவேங்க. ஒரு 1:30க்கு ஊட்டிட்டு ஒரு 2 மணிக்கெலாம் தூங்க வச்சுருவேன். வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே பால்கனியில் வச்சு தாங்க அவனுக்கு ஊட்டுறது. ஏன்னா வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் வெளியில் போய் அவன் சாப்பிட்றதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக வெளியே தான் வந்து ஊட்டி விட்டுருவேன். அவனை தூங்க வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருப்பேங்க. எனக்கு பிடிச்ச சீரியல்ஸ்லாம் வந்து பார்ப்பேன். ஹாட்ஸ்டார் வந்து வச்சுருக்கோம் சப்ஸ்கிரிப்ஷனு. அதில் வந்து பார்ப்பேன். ஒரு 3 மணி 3:15 போது சர்வேஷ் வந்துடுவான். அவனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்லாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்ப்பேன். அவன் வீட்டுக்கு வரானோ இல்லையோ அவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்லாம் மெயில் அமைச்சிருவாங்க அவங்க கிளாஸ் டீச்சரு. ஸோ இப்போ கிரேட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு அது எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்குறது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவேன். அதனால் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு
எப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவனையே தாங்க பண்ண சொல்லுவேன் தனியாக. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அசஸ் மட்டும் பண்ணுவேன், அவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா அப்படின்னு. தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா திருப்பி ரீவொர்க் வந்து பண்ண சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் சரி அவருமே சரி ஈக்குவலாக தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் 2 பேருமே. ஸோ எனக்கு எதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி 2 பேருமே அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழுதுவான். ஸோ அதனாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால 2 பேருமே மாற்றி மாற்றி அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவோம். எனக்கு அது சொல்லிக் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஐயோ அடுத்தது மித்துக்கு நம்ம எப்பட்றா அதெல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம், திரும்பி முதல்ல இருந்தா அப்படின்ற ஒரு தாட் இப்போ டெய்லியுமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30 ஆயிரும். சரி பாத்திரம்லாம் வந்து எடுத்து டிஷ்வாஷர் லோட் பண்ணிவிட்டு காஃபியும் வைக்கிறதுக்கு பாலும் வச்சு விட்டுருவேன். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் லோட் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாகாது. மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையுமே வந்து டிஷ்வாஷர் லோட் பண்ணிடுவேன். இப்போ பெரிய குக்கரு அந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த பாத்திரம்லாம் டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். அதெல்லாமே நான் ஹேண்ட் வாஷ் தான் வந்து பண்ணுவேன். அப்புறம் சர்வேஷோட லஞ்ச் பாக்ஸுமே நான் வந்து கையில் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து கையில் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவருக்கு காஃபி போட்டு வச்சுருவேன். அவர் ஒர்க் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஓவனில் வச்சு சூடு பண்ணிக்குவார். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நிறையா விளாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிபிஸ் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட இருக்கும். ஸோ அதுதான் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பசங்களுக்கு அந்த ஹெல்த் மிக்ஸ் போட்டு பாலாற்றி கொடுத்துருவேன். அப்படியே கையோட எதாவது ஸ்நாக்ஸும் பண்ணி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து காரப்பொரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பொரி வாங்கினேங்க சாமி கும்பிட்றதுக்கு. இங்கே கொஞ்சம் பெரிய பேக்கெட்டு தான் கிடைக்கும். ஸோ அது நிறையாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக தாளிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா போட்டு தாளித்து வச்சுட்டேன். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, 2-3 வெள்ளைப்பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை, பொட்டுக்கடலை, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பொரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், தாளித்த பொரி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணி கொடுக்க முடியலன்னா இது வந்து கொடுத்துருவேன். மிகுத்தலுக்கு ரொம்ப பிடிக்கும் பொரி. ஸோ அதனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பொரி வீட்டில் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி தாளித்து வைக்கிறது, காரப்பொரி இது எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஃபியோட வந்து காரப்பொரி தான் ஸ்நாக்ஸு. நான் வந்து காஃபி டீலாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. இப்போ காஃபியே எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய டாஸ்க் என்னென்னா மித்துல் வந்து பால் அவ்வளோவா குடிக்க மாட்டான். அவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் குடிக்க வைக்கணும் பால். இப்போ நீங்கள் மோர் ஜூஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவனே அழகாக டம்ளரில் அவனே பிடிச்சி குடிச்சிக்குவான். ஆனால் பால் மட்டும் அவனுக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. பட் நான் டெய்லியும் ஒரு 2 டம்ளராவது பால் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நானே அவனுக்கு வந்து உட்கார வச்சு கொடுத்துருவேன். ரொம்ப ஸ்லோவாக தாங்க குடிப்பான். ஒவ்வொரு சிப்பாக வந்து குடிப்பான். ஒரு 20 நிமிஷம் ஆகும் அவனை பால் குடிக்க வைக்கிறதுக்கு. இது நம்ம ஏதோ அர்ஜென்ட்டாக வேலையில் இருந்தோம் இல்லை வேறு ஒர்க்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும் அவனை பால் குடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்குக்கு கிளம்பிடுவோங்க. வந்து ஒரு 7:30க்கு வருவோம். வந்தோடனே எதாவது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, தேங்காய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுமே மஷ்ரூம் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. நம்ம அதை வதக்கி அரைக்கிற டைம் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து எதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். பார்க்கலாம் இல்லாட்டி நைட்டு போய் என்ன சமைக்கணுமேங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பசங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு பசியாக இருப்பாங்க. வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குமே ஒரு டைம் வந்து விளக்கேற்றிடுவேங்க. ஸோ ஈவினிங் வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து வீட்டில் போட்டு விட்டுருவேன். இது வந்து அந்த கப் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி தூள் கிடைக்கும்ல, பால் சாம்பிராணி. அது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்தது தான் இப்போ வரைக்குமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால நிறையாவே இருக்குது. ஸோ அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே அந்த பால் சாம்பிராணி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து காட்டிடுவேன். இது வந்து காட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பால்கனி டோர்
டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபயர் அலாரம் வந்து அடிக்காமல் இருக்கும். கப் சாம்பிராணி வந்து பற்ற வச்ச உடனே லைட்டாக தாங்க புகை வரும். அதுக்கப்புறமா அது ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக இருக்கும்போதே வீடு ஃபுல்லாமே வந்து காட்டிடுவேன். அதுக்கப்புறம் பால்கனியில் கொண்டு போய் வச்சுருவேன். ஸோ அது நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும். வீட்டுக்குள்ளே வந்து வைக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக புகை போட்டு விட்டா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்கும். அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி புகை போடுற டைமில் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து காட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கந்திருஷ்டி இருந்தாலும் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கை, கால், அப்புறம் உச்சந்தலையில் இதெல்லாமே நல்லா புகைப்படுற மாதிரி காட்டிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இதை முடிச்சுட்டு நாங்களும் பார்க்க கிளம்பிடுவோம். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.